ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம மாஸ்டர் பீஸ் ஸ்பீக்ல பார்க்க போற மூவி 2024 ரிலீஸ் ஆன அகில உலக சூப்பர் ஸ்டார் நடிச்ச சூதுகவும் 2 நாடும் நாட்டு மக்களும். வாங்க இந்த படத்தோட கதை என்னன்றதை லைட்டா பார்க்கலாம். இது ஒரு ப்ராப்பரான சீக்குவலா இல்லையா அப்படின்றதையும் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த சூதுகவும் பார்ட் 2 படத்தை தெரியுங்கன்னா பார்ட் 1 கதையை கனெக்ட் பண்ணி தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. பார்ட் 1 வர ஒரு சில கதாபாத்திரம் இதே இந்த படத்துலயும் கண்டினியூ ஆகுறாங்க. மிர்ச்சி சிவா இந்த படத்துல எப்படி வராரு பாத்தீங்கன்னா, பார்ட் 1 விஜய் சேதுபதி அண்ணனா வரக்கூடிய அருள்தாஸ் நடிச்சிருப்பாரு. அவர் டாக்டர் வருவாரு, டைரக்டர் ஆகணும்னு இருப்பாரு. அவரோட ஃப்ரெண்டா தான் மிர்ச்சி சிவா இந்த படத்துல வராரு. விஜய் சேதுபதியோட கதை நடக்கிறதுக்கு முன்னாடி பார்ட் 1 நடக்கிற டைம் லைனுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி கதை தான் இந்த கதை. மிர்ச்சி சிவா ஆளுங்களை கடத்திட்டு இருப்பாரு. அதுல ஒரு சம்பவமாய் ஜெயிலுக்கு போறாரு. அப்ப ஜெயிலுக்கு போய் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் 2024 தான் ரிலீஸ் ஆகி வெளியே வராரு. வெளில வந்ததுக்கு அப்புறமா அவரோட கடத்தல் தொழிலை மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாரு. சூதுகவும் பார்ட் 1 பாத்தீங்கன்னா கருணாகரன் அருமை பிரகாசம்ன்ற கேரக்டர் நடிச்சிருப்பாரு. விஜய் சேதுபதியோட கேங்ல தான் இருப்பாரு அவரும். அதே அருமை பிரகாசத்துல இந்த படத்துல சிவா கடத்தணும் முடிவு பண்றாரு. அப்படி முடிவு பண்றதுக்கு காரணம் என்ன, அவர் கடத்தினாரா இல்லையா, அவர் கடத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்ல ட்ரை பண்ணி ரொம்ப மொக்க வாங்கியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த சீக்வல் ஆக்சுவலா பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கனெக்ட் பண்ணிக்கவே தேவையில்லை. நீங்க கன்வின்சிங்காவே இல்லை. ஏன் அப்படின்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா கனெக்ட் பண்ணாம பார்ட் 1 தனி கதை, பார்ட் 2 வேற ஒரு கதை அப்படின்னு எடுத்துக்கலாம். பார்ட் 1 நம்ம பார்த்த எல்லா விஷயங்களும் அப்படியே ரிப்பீட் பண்ணி அப்படியே காட்டியிருக்கும் போது ரொம்ப ரொம்ப போர் அடிக்குது. சூதுகவும் பார்ட் 1 படத்தோட மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா, நிறைய பாசிட்டிவ் இருக்கு. அந்த மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா காமெடி. நிறைய காமெடிஸ் அதில் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பார்ட் 2 பொறுத்தவரைக்கும் காமெடின்ற பேர்ல சுத்தமா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம மைண்ட்லெஸ் காமெடியா பண்ணியிருக்காங்க. சிரிப்பே வரல. ரொம்ப முயற்சி பண்றாரு நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார். ஆனா இரிட்டேட் தான் அவருக்கு. சீக்கிரம் ஒர்க் அவுட் ஆகாம போறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, பார்ட் 1 நீங்க ஒரு சில விஷயங்களை பார்த்திருப்போம். அதை அப்படியே பார்ட் 2லயும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பார்ட் 1 நம்ம பார்த்து முடிச்சாச்சு, நல்லா இருக்கு, ஓகே, சூப்பரா இருந்தது. பார்ட் 2ல என்ன புதுசா பண்ண போறீங்கன்னா நம்ம போவோம். ஆனா அங்கேயும் அதே மாதிரி பார்ட் 1ல இருக்க விஷயங்கள்லாம் காட்டும் போது நம்மளுக்கு எக்ஸ்பிரேஷன் ரொம்ப அப்படியே டவுன் ஆயிடுச்சு. இதுக்கு ஏன் நான் இந்த படத்துக்கு பார்க்க வரணும் அப்படின்ற கொஸ்டின் எனக்கு தோணுச்சு. இந்த ஒரு ஃபீல் எல்லாருக்கும் தோணுச்சா இல்லையான்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பார்ட் 2ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்ட் 1லயே பார்ட் 1ல இருக்க மாதிரி கிரியேட் பண்ணி வச்சதுனால நம்மளுக்கு கனெக்டே ஆகல. சூதுகவும் பார்ட் 1ல விஜய் சேதுபதி காசை வாங்கிட்டு கண்ணாடி போட்டு வர அந்த ஒரு சீன் இருக்கும். அதே மாதிரி இந்த இதுலயும் அந்த சீனை வச்சிருப்பாங்க. அதுல அது எந்த மாதிரியான சீனு, அது நம்ம சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் பிஜிஎம் வரும்பொழுது அந்த கடையை போட்டு அவர் வெளியே வருவார், டன் அந்த மாதிரி ஒரு சீனு சான்ஸே இல்லாம அது அந்த படத்துல ஒரு மிகப்பெரிய பிளஸ் தான். ஆனா இந்த படத்துல இரிட்டேட் தான் அது. விஜய் சேதுபதி கேரக்டருக்கு ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அந்த படத்துல சூதுகம் 1ல. ஆனா இந்த படத்துல மிர்ச்சி சிவாக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸே கொடுக்காம சும்மா இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லைனாலும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு படம் பார்க்கும்போது சூதுகவும் படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருந்த ஒரு சந்தோஷ் நாராயண் மட்டும்தான். அவர் கம்போஸ் பண்ண அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே படத்தோட மிகப்பெரிய பிளஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஆனா அது மட்டும் இல்லாம சாங்ஸும் நல்லா ஹிட் ஆச்சு. ஆனா இந்த சூதுகவும் பார்ட் 2ல பொறுத்த வரைக்கும் மியூசிக் அந்த அளவுக்கு ஒரு கோட்டே ஆகல. எந்த பாட்டுமே அந்த அளவுக்கு ஹிட் ஆகல. பிஜிஎம் சுத்தமா வேஸ்ட். சூதுகவும் பார்ட் 2 ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்ப சின்ன படம் தான், 2 hours தான். ஆனா அப்படி இருந்துமே படம் பார்க்கும்போது ரொம்ப லென்த்தியா இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சிரிப்பே வரல எந்த ஒரு சீன்லையுமே. அந்த அவங்க காமெடி பண்ண ட்ரை பண்ணது 2 ஹாஃப்லையுமே ரொம்ப போர் அண்ட் லேக் தான். இந்த படத்துல நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்தப்பட்ட கேரக்டர்ஸ் ரொம்ப நீட்டா அடிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல எல்லாமே நீட்டா சூப்பரா இருந்தது. ஆனா மொத்தமா சூதுகவும் பார்ட் 2 எப்படிப்பட்ட படம் பாத்தீங்கன்னா, இது பார்ட் 1 ஒரு கல்ட் ஃபிலிம். பார்ட் 2 கைட்டுறதுக்கு எதுவுமே இல்லை, தண்டம். நீங்க தேட்டருக்கு போனீங்கன்னா திட்டிட்டு தான் வருவீங்க. மிர்ச்சி சிவா வர சீன்லாம் உங்களுக்கு இரிட்டேட் ஆகும். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த படத்துல ஃபுல்லாவே இருக்கு. இது பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சு பார்க்கவே தேவையில்லை. இந்த படம் அப்படியே பார்ட் 1 கதையை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா நமக்கு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா பெட்டராகவும் வந்திருக்கும். ஒரு சில சீன்ஸ் நான் பார்க்கும்போது நம்ம இரிட்டேட் ஆகுதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க அந்த கல்ட் காமெடியை சூதுகவும் பார்ட் 1ல இருந்த மாதிரி இதுல ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணி அது மொக்க வாங்க தான் நமக்கு பெருசா தெரியுது. தியேட்டர்ல நீங்க பின் ட்ராப் சைலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம். அவங்களும் நிறைய ட்ரை பண்றாங்க. இது ஆஸ் யூஷுவல் நம்ம மிர்ச்சி சிவாவோட மற்ற படங்கள் மாத்தான் இந்த படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அவரோட படம்லாம் பாத்தீங்கன்னா அந்த தமிழ் படம் 2 தமிழ் படம்னா சிரிப்பு ஒரு சில பேருக்கு வரும். நீங்க பாத்தீங்கன்னா தியேட்டர்ல ஒரு ரோல உட்காந்துருந்தீங்கன்னா ஒரு மொத்தமா ஒரு ரோல 25 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 2 பேர் சிரிப்பானுங்க. மத்தவங்க இப்படி பார்ப்பாங்க.
அந்த மாதிரி தான் எனக்கு இந்த படத்துலயும் இருந்தது. இந்த தியேட்டர் பின் ட்ராப் சைலண்டா இருக்கு. அது ஒரு 2 பேர் 3 பேர் சிரிக்கிறாங்க. இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலையா? இல்ல அவர் நடிப்பே அப்படிதானா? இல்ல இந்த படமே அப்படிதானா? அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான் எனக்கு அமைஞ்சது. தயவு செய்து நீங்க படத்துக்கு போய் சிரிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அது கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கமெண்ட்ஸ போடுங்க. என்னோட ரிவ்யூவே தப்பு அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா, அப்படியாப்பட்ட இரிட்டேஷன் தான் எனக்கு. நான் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு என்னன்னா, நான் ஒரு 2 ஹவர வேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்காக நான் டிராவல் பண்ணி போய் தியேட்டர்ல டிக்கெட் வாங்கி இந்த படத்த பார்த்து என்னோட டைம நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ண படமா இது அமைஞ்சது. மிர்ச்சி சிவா இது மாரியே கன்டினியூஸா நடிச்சிட்டு இல்லாம, ஒரு சில பெட்டரான படங்கள்லாம் குடுத்தா இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். இல்லன்னா அவருக்கு உண்மையாவே ஒர்க் அவுட் ஆவலையா? எல்லாருக்குமே அந்த மாரி படம் தான் அவர தேடி வருதா? அப்படின்னு எனக்கு தெரியல. இதே மாரி படங்கள் குடுத்திருந்தான்னா ஃபியூச்சரா அவர் வந்து படம் பார்க்க ஆடியன்ஸ் வர்றதே கொஞ்சம் கம்மியாயிடும் அப்படின்றது என்னோட தாட். சரி ஓகே இது இந்த படம் எப்படி இருந்தது நம்ம ஃபுல்லா பார்த்தோம். இதே மாரி வேற ஒரு படத்தோட ரிவ்யூவோட நான் உங்கள அடுத்த வாரம் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மாஸ்டர்பீஸ் பிக். நன்றி, வணக்கம். பபாய்.